இந்த வேளையில் கூட இலங்கை தேசத்திலிருந்து நம்ம மத்தியில் வந்திருக்குதான அருமையான ஊழியக்காரரை நான் மீண்டுமாக வரவேற்கிறேன். பாஸ்டர் பெர்னாண்டோ அவங்க இலங்கை தேசத்திலிருந்து நம்முடைய இந்திய தேசம் வந்திருக்கிறாங்க. கர்த்தர் என்ன வார்த்தை கொடுக்க போறான்னு தெரியல. எல்லாருமாக கையில் தட்டி வரவேற்கலாங்களா? ஸ்தோத்திரம். ஐயா எப்படி மைக்கை செட் பண்ணி கேஸ்மா எனக்கு எடுத்துக்கிங்களா? ஓகே, தேங்க்ஸ். அது போதும். அல்லேலூயா, உச்சாம சொல்லுங்க. அல்லேலூயா, 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 உச்சாம சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமென். அல்லேலூயா. நான் ஒரு அறிமுகத்தோடு கூட நான் மத்தியில் இருந்து என்னுடைய வார்த்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய பெயர் ஜே.ஏ. பெர்னாண்டோ. நான் ஸ்ரீலங்கா தேசத்துக்கு வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு மனைவி 3 பிள்ளைகளும் இருக்கிறாங்க. நான் கர்த்தருடைய பணியை கொஞ்ச காலம் செய்து கொண்டு வருகிறேன். கர்த்தர் எனக்கு தந்த அனுக்கிரகத்தின்படியும் கர்த்தர் கொடுத்த அழைப்பின்படி செய்து வர தேவன் கிருபை பாராட்டியிருக்காங்க. நாம் ஜெபம் செய்வோம். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிற எங்கள் அன்பான பரலோகத்தின் பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுடையவரே, வானமுடைய சிங்காசனம் பூமியினுடைய பாதுபடி என்று சொன்னவரே, என் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த நாளை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பேசுகிற வார்த்தைகளை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, பேசுகிற நான் சுயமாக எதையும் பேசிவிடாதபடி ஆண்டவரே, உங்கள் சிலுவைக்குள்ளே என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படும்படியாக நான் ஜெபம் செய்கிறேன். கிருபை நாளை மூடிக்கொள்வீராக. கேட்கிறவர்களுக்கும் பேசுகிற எனக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி தேவன் இடைப்படும்படியாக ஜெபம் செய்கிறேன். தேவ கிருபை நாளை மூடிக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. உச்சாம சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சின்ன சாட்சியை சொல்லிவிட்டு நான் சில ஜெப விண்ணப்பங்களை சொல்லிட்டு நான் உங்களிடத்தில் தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, நான் 1996 ஆண்டிலே தேவனுடைய அன்பை அறிந்து கொண்டேன். ஜூலை மாதம் ஒரு போலீஸ்காரர் அவருடைய போலீஸ் வாழ்க்கையிலிருந்து விலகி அவர் டாக்ஸ் துண்டு பிரசனம் கொடுத்து ஊழியம் செய்து கொண்டு போல நான் ரோட்டில் சந்தித்தேன். நான் அந்த நேரம் கத்தோலிக்க பின்னணியை சேர்ந்த மனிதன். என்னுடைய தாயார் ஒரு சின்ன கட்டையை வச்சு நிறைய மந்திர வேலைகள் செய்யக்கூடிய ஒரு தாய். அப்படி ஒரு பரம்பரையிலேருந்து ஆண்டனை கொண்டு வந்திருக்கிறாங்க. என்னுடைய பரம்பரை இங்கேயும் இருக்குது, இந்தியாவிலையும் இருக்குது. என்னுடைய இரத்தங்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க. ஆன்மீக நல்லவர். அந்த சந்தர்ப்பத்தில் நான் கிறிஸ்தவனாய் பிறந்திருந்தாலும், கிறிஸ்தவ பின்னணியில் இருந்திருந்தாலும், கிறிஸ்தவத்தை சரியாய் பிடித்து கொள்ளாமல் என் வாலிப காலம் அது ஒரு தாறுமாறான வாழ்க்கை கொண்டதாக இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் தேவன் என்னை 1996 ஆண்டு ஜூலை மாதம் அந்த ஐயாவுடைய ஒரு துண்டு பிரசுரத்துக்கூடாக தேவனை பற்றிக்கொள்ள தேவனை கிருபை பாராட்டினாங்க. சங்கீதம் 117 சங்கீதமும் யோவான் 3:16 அங்கே சொல்லுகிறது, அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரிது என்ற அந்த வார்த்தையும், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு தம்மை தாமே தந்திரலே இவ்வளவா இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்ற அந்த வார்த்தையின்படி நான் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்ட நாள் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் தேவனுடைய சமூகத்திலும் தேவனுடைய பணியிலும் கடனை வழிநடத்தி வருகிறாங்க. கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய தாயாருடைய அந்த மாந்திரிக வாழ்க்கை அது மிக ஒரு பெரிய எதிர்ப்பை கொண்டு வந்தது. அந்த சந்தர்ப்பம் அதையும் தாண்டி தேவனுடைய பணியில் நிற்க தேவனை கிருபை பாராட்டியிருக்கிறாங்க. கர்த்தர் மிக ரொம்ப நல்லவர். கர்த்தர் பெரிய காரியங்களை கொஞ்சம் தான் படிச்சிருக்கிறேன். உங்களை மாதிரிலாம் நிறைய படிக்கல, கொஞ்சம் தான் படிச்சிருக்கிறேன். ஆனாலும் தேவனுடைய கிருபை. நான் இலங்கையில் சொல்கிற எஸ்எஸ்சி படிச்சிருக்கிறேன். இங்கே எஸ்எஸ்சி சொல்லுவீங்க, இலங்கையில் அது ஓலெவல்னு சொல்லுவாங்க. அது மாத்திரம் தான் படிச்சிருக்கிறேன். அதுக்கு பிறகு படிக்க விரும்பலை. படிக்க சந்தர்ப்பம் இருந்தது, நல்ல ரிசல்ட்ஸ்லாம் இருந்தது. ஆனாலும் படிக்க விரும்பலை. நான் சுட்டித்தனம் பண்ணிவிட்டு குழப்பம் பண்ணி கொண்டு தெரிய தான் ஆசை உள்ளவன். ஒரு வில்லனை போல் இருக்கணும்னு தான் ஆசை. உருவமாக அப்படி தானே இருக்குது. அந்த ஆசையில் சுற்றினால அதுக்கு மேலே படிக்கிறதுக்கு நான் விரும்பலை. ஆனாலும் கர்த்தர் அதன் மத்தியில் இன்றைக்கு தேவனுடைய பணியை செய்ய கிருபை பாராட்டியிருக்கிறாங்க. சின்னதாக சாட்சி சொல்லியிருக்கிறேன். சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது நீண்ட என்னுடைய முழு வாழ்க்கையில் சாட்சி சொல்ல கர்த்தர் சந்தர்ப்பம் தருவான்னு நான் எதிர்பார்க்கிறேன். கர்த்தருடைய சித்தத்தின்படி நடைபெறும். நான் ஒரு ஜெப விண்ணப்பம் சொல்ல நான் ஆயத்தப்படுகிறேன். எங்கள் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இலங்கை தேசத்துக்காக ஜெபிங்க. 2,19,00,000 ஜனங்கள் வாழுகிற தேசம் அது.
மிக செழிப்பான தேசம். இறைவனுடைய படைப்பை பார்க்கணும்னா இறைவனுடைய இலங்கைக்கு வாங்க. இலங்கைக்கு வந்தீங்கன்னா இறைவனுடைய படைப்பை தெரியும், அவ்வளோ பெருமதியானது. ஆனால் இப்போ எங்களுடைய தேசம் வறுமையில் மிக கஷ்டப்படுது. ஊழியக்காரங்களுக்கெல்லாம் மத எதிர்ப்புலாம் கிடையாது, இருக்குது, அதை தாண்டி வந்துடுவாங்க. ஆனால் மத எதிர்ப்பை தாக்கிலும் அங்கே இருக்கிற விலைவாசிகள் ஒரே அளவு தான், சம்பளம் அதே 2021க்கு முன்னாடி நடந்த அதே சம்பளம் தான் இப்போயும் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் ரொம்ப 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 கஷ்டப்படுறாங்க. என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி எல்லா இடங்களையும் சொல்கிறது, ஒரு தீப்பெட்டி உங்கள் ஊரில் ₹1 தான், ஆனால் எங்கள் ஊரில் ₹20. உங்கள் ஊரில் 1 கிலோ அரிசி ₹70, எங்கள் ஊரில் ₹240 1 கிலோ அரிசி. ஏதோ கோழி இறைச்சி சாப்பிட்ணுன்னு விரும்பினால் இப்போ தான் விலை குறைச்சிருக்காங்க, அது ₹1260, ரொம்ப சின்ன விலை தான். மாட்டிறைச்சி சாப்பிடணுன்னு நினச்சாங்கன்னா ஜனங்கள் ₹2500 கொடுத்து சாப்பிடணும். மட்டன் சாப்பிடணுமா இருந்தால், ஆட்டிறைச்சி சாப்பிட வேணுமா இருந்தால் 3500 தொடக்கம் 4000 வரைக்கும் விலை இருக்குது. எல்லா விலைகளும் விலைவாசி ஏறி ஜனங்கள் சரியான கஷ்டப்படுறாங்க. ஊழியக்காரங்களாம் வேலைக்கு போகிற ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன வருமானம் கிடையாது. அதனால் எங்கள் தேசத்துக்காக ஜெபிங்க, எங்கள் சபைகளுக்காக ஜெபிங்க. அங்கே இருக்கிற ஊழியக்காரங்க மிக அந்த வறுமையின் மத்தியிலையும் அந்த போராட்டத்தின் மத்தியிலும் மிக கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறாங்க. ஊழிய வளர்ச்சி இருக்கிறது. இந்தியா தேசத்தில் 145 கோடி ஜனங்கள் வாழ்கிறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2.8% தான் கிறிஸ்தவம் இருக்கிறது. ஆனால் இலங்கை தேசத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ வறுமையில் கஷ்டத்துலையும் பார்த்தீங்கன்னா 7.1% வந்திருக்குது வளர்ச்சி 2 கோடி ஜனங்கள் மத்தியில். அதனாலே அங்கே தேவன் பெரிய கிருபை வச்சுருக்கிறாங்க. செழிப்பான நாடு தான், எல்லா வளமும் இருக்குது. ரத்தினக்கலையிலேருந்து தேயிலையிலேருந்து எல்லா வளமும் இருக்குது. ஆனால் நாடு இந்த அரசியல் தலைவர்கள்னால பெரிய குழப்பத்தை சந்தித்து மிக வறுமையை சந்திக்குது. ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 2 கோடி ஜனங்களில் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 வேளை சாப்பிட்றவங்க 18% பேர் தான் இருக்கிறாங்க. 2 வேளை சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 26% இருக்கிறாங்க. ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட்றவங்க கிட்டத்தட்ட 44% இருக்கிறாங்க. 3 வேளை சாப்பாடு இல்லாதவங்களும் கிட்டத்தட்ட 19% இருக்கிறாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்ட நாடு அப்படி இருக்கல, அது ரொம்ப செழிப்பாக இருந்தது. ஆனால் அங்கே அப்படி இருக்கிறனால எங்கள் சபைகளுக்காக இலங்கை தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. உற்சாகமாக சொல்லுங்கள், ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நம்ம இலங்கையிலேருந்து வந்தார் பாஸ்டர், இது ஒரு நல்ல செய்தியை சொல்லுவார்னு பார்த்தா பெரிய சோகத்தை சொல்கிறார். நினைக்காதீங்க, இதெல்லாம் சாதாரணம். அதன் மத்தியில் தேவனுடைய பணியை செய்ய தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த கஷ்டத்தின் மத்தியில் ஊழியங்கள் அது தடைப்படுற மாதிரி சில பொருளாதார சிக்கல் வந்த உடனே பெரிய குழப்பம் இருக்கிறது. அதனால் அதற்காக ஜெபிங்க. அதன் மத்தியிலே கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்கிறேன். நீ பார்த்தீங்கன்னா, நான் சென்னையிலேருந்து ஆலந்தூர்லேருந்து சென்னை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். அப்பா பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. 13 தான் வாங்கினாங்க, வெறும் 13 சென்னையிலேருந்து திருச்சிக்கு வந்தேன், 340 தான் வாங்கினாங்க. அது இன்டர்சிட்டி பஸ்ஸில். எங்கள் ஊரில் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 வாங்கியிருப்பான் இன்டர்சிட்டி பஸ்ஸில். நான் பிறந்து வளர்ந்த ஊர் மலையகம் எட்டன் பகுதி, அங்கேயும் திருச்சபை இருக்கிறது. இப்போ வாழ்கிறது திருவண்ணாமலை பகுதி. திருமலை அதுக்கு 296 கிலோமீட்டர் தான். லோக்கல் பஸ்ஸுலேயே 1200 வாங்கிடுவான். இங்கே பார்த்தீங்கன்னா 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர்லாம் சும்மா சாதாரணமாக போகிறோம். அது பெரிய ஆச்சரியமாக இருந்தது. நான் நிறைய பேசினேன். வந்த உடனே இங்கே பஜ்ஜி சாப்பிட்டேன், 5 சாப்பிட்டோம். இன்னொருத்தர் கூட்டிகிட்டு வந்தவர் சென்னை கலெக்டர் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். அவங்க சொந்தக்காரவங்க இல்லை, எனக்கு சொந்தமெல்லாம் வேறு. நான் பிறகு நேரம் கிடைக்கும் சொல்கிறேன். அவங்க நண்பர்கள் சென்னையில் இருக்க கலெக்டர் கண்மணி அம்மா வீட்டுக்கு தான் வந்தேன். அவரோட அண்ணன் தான் கூட்டி கொண்டு போய் பஜ்ஜி வாங்கி கொடுத்தாரு. நானும் அவர் சாப்பிட்டேன். 7 பஜ்ஜி சாப்பிட்டோம். 50 ரூபா தான் வாங்கினாங்க. எங்கள் ஊரில் வாங்கி தான் 480 ரூபா வாங்கியிருப்பான். அதோட கதை முடிஞ்சுது. அப்போ அந்த அளவுக்கு தேசத்தில் அதற்காக ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அது மாத்திரமல்ல, ஆசியாவை ஒடுக்குவதற்காக மேலத்திய நாடுகள் கொண்டு வந்த ஒரு சதித்திட்டம் தான் இந்தியாவிலே அதிகமாக இருக்குது, இலங்கையில் அதிகமாக இருக்குது. டெப்போன்னு ஒரு டேப்லெட், ஒரு போதை வஸ்து பள்ளி மாணவர்களுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கு கொடுத்து அதை கெடுக்கிறாங்க. அதற்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அதிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும்படியாக. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உச்சாம ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆனால் நான் உண்மையாக என்னுடைய மகன் சொன்னாங்க, என் அண்ணனுடைய மகன் சொன்னார், இப்படி 2வது வாரம் ஒரு சேர்ச்சில் பிரசங்கம் பண்ண வாங்கன்னு நான் ஆயத்தம் பண்ணினேன். ஒரு செய்தி ஆயத்தம் பண்ணி தான் இருந்தேன். ஆனாலும்
இந்த சபைக்குள்ளே வந்த உடனே வேறொரு இடத்துல பேசணும்னு ஆயத்தப்படுத்தின செய்தியை பேச நான் உட்படுகிறேன். தேவன் ரொம்ப நல்லவர். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நீங்கள் எல்லாம் ஆமேன் அல்லைலாம் சொல்கிறீங்க, ஆனால் சந்தோஷமாக ஒருத்தர் சொல்கிற மாதிரி தெரியல. அல்லேலூயா சொல்லுங்கள். என்ன நீ பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே மாறாத ஒரு வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா எல்லா 252 தேசங்கள் இருக்குது. 196 தேசங்கள் வந்து ஒரே மொழியை பாவிக்கிற தேசம். ஆங்கிலத்தை கொஞ்சம் சேர்த்துக்கொள்வாங்க. ஆனால் அதே மாதிரி ஒரே பாஷை மாறாத ஒரே ஒரு வார்த்தை இந்த அல்லேலூயா. அது எந்த நாட்டு பாஷைக்கு போனாலும் சரி அல்லேலூயா தான். அவன் நான் அவ்வளோ கொடுத்து வச்சவங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுவான். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்கள் உச்சாமல் அல்லேலூயா சொல்லுன்னு சொன்னால் ஐயா சொன்னார் 1 ஹவரில் முடிக்க சொல்லி 2 மணி தேலம் ஆக்கிடுவேன். ஒருத்தருக்கு மட்டும் விருப்பம் போல தெரியுது. அதனால் கொஞ்சம் உற்சாகமாக இருந்தீங்கன்னா சொன்ன நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு நான் பிரயாசப்படுவேன். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எங்கள் நாட்டு சிங்கள மொழியில் ஒரே ஒரு பாடல் வரியை பாடிட்டு நான் நேரடியாக செய்தி கடந்து போகிறேன். மேலே வானத்தில் கீழே பூமியிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்கிற அந்த வார்த்தையை நான் பாடிட்டு நான் செய்தி கடந்து செல்கிறேன். இகலாசே புலவ தலையே புதுமதை தேவிந்துன் கலை இகல ஆசே புலவ தலையே தேவிந்துங்கே புதுமதி கலை. ஆண்டவர் நல்லவர். ஆமென். நான் தேவனுடைய வார்த்தைக்காய் 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 21 வசனம் தொடக்க 22 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். எடுத்தவர்கள் சீக்கிரமாக வாசிங்க. எப்படியெனில் வாசிங்க. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 21. எப்படியெனில் தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். அங்கே எழுதியிருக்கிறது நான் வாசிக்கிற பொழுது நாம் பார்க்கலாம். எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாது இருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகின்ற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று என்று எழுதியிருக்கிறது. பிரியமான அங்கே பாருங்க, இந்த பைத்தியமாய் தோன்றுகிற இந்த சிலுவையின் உபதேசமானது விசுவாசிகளை ரட்சிக்க அங்கே ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறது. விசுவாசிகள் என்று சொன்னால் தேவனை அறிந்த ஜனங்கள், தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். விசுவாசியாதவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு, விசுவாசிக்கிறவனுக்கு ரட்சிப்பு உண்டாகும் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் யோவான் 3 அதிகாரத்தை கடந்து அது பகுதியை வாசிப்பீர்கள் என்றால் அங்கே 18 வசனம் 19 வசனம் எழுதியிருக்கிறது. அங்கே விசுவாசியாதவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக, விசுவாசிக்கிறவர்கள் அங்கே விடுதலை அடையும்படியாக, விசுவாசிக்கிறவர்கள் அங்கே தேவனை பற்றிக்கொள்ள இந்த வார்த்தை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அங்கே எழுதப்பட்ட அந்த வார்த்தையின்படி சிலுவையின் உபதேசம் என்றால் என்ன? இந்த சிலுவையின் உபதேசம் நாம் ஏன் பின்பற்ற வேண்டும்? கிறிஸ்துவை நாம் ஏன் பின்பற்ற வேண்டும்? கிறிஸ்து நமக்காக எதற்காக சிலுவைக்கு சென்றார் என்பதை நாம் தியானித்து பார்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்துக்கு நாம் காலகட்டத்துக்கு கடந்து செல்லுகிறோம். நன்றாக துதிக்கிறோம், நன்றாய் பாடுகிறோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா துதிக்கிறோம், நல்லா பாடுறோம். ஏன்னா பழக்கத்தில் செய்கிறது, பழக்க தோஷத்தில் அதை செய்து வருகிறது. நான் பழக்க தோஷத்துக்கு போகிற இடங்களெல்லாம் ஏதாவது ஒரு சின்ன கதையை சொல்லுவேன். இந்த சபையிலும் அந்த கதையை சொல்ல விரும்புகிறேன். தெரிஞ்சவங்க சிரிங்க, தெரியாதவங்க பிறகு சிரிக்கலாம். நீங்கள் சிரிக்கிறதுக்காக நான் சொல்லலை, நான் ஜோக் அடிக்க இங்கே வர்ற, காமெடி பண்ண நான் வரல. தேவனுடைய வார்த்தை பயந்து கொள்ளும்படி வந்திருக்கிறேன். நீங்கள் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த பழக்க தோஷத்தில் வாழ்கிற கிறிஸ்தவருடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஏன்னால் இந்த சிலுவையின் உபதேசமானது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது என்று எழுதியிருக்கிறது. நன்மை உண்டாகிறதுக்கு, அது மாற்றத்தை உண்டாகிறதுக்கு அல்ல. இந்த உலக ஞானம், உலகத்தில் இன்றைக்கு ஞானம் அதிகரித்திருக்கிறது. சின்ன ஒரு பெட்டியை கொடுத்துருக்குறான், அதுக்கு பேர் செல்ஃபோன். அதை வச்சுட்டு முழு உலகத்தையும் ஆளுகை தன்புற எல்லா தன்மையும் இருக்கிறது. அது இந்தியாவில் தான் இன்டெலிஜென்ட் ரொம்ப அதிகமாகிட்டாங்க. என்னென்னா ஃபோனில். ஆகையினாலே அது இன்றைக்கு அநேகரை கொண்டிருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையை மறித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது, புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சிலுவையின் உபதேசமானது பைத்தியமாய் தோன்றும் என்று அங்கே எழுதியிருக்கிறார் பவுல். பிரியமானவர்களே,
நாம் தேவனை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால், ஏன் எதற்காக பின்பற்றுகிறோம்? கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் அவ்வளவு முக்கியமா? இங்கே எழுதியிருக்கிறது, மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எப்பொழுது கர்த்தரானார் என்று சொன்னால், நமக்காக சிலுவையிலே பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததுக்கு பெயர் தான் சிலுவையின் உபதேசம். ராமன் சொல்லுவோமா? சிலுவையின் உபதேசம் என்று என்ன சொன்னால், சிலுவையிலே நடந்த சம்பவம், சிலுவையிலே எங்களுக்கு என்னத்தை ஆண்டவர் செய்தார் என்பதுதான் சிலுவையின் உபதேசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் எங்களுக்காக சிலுவையிலே மரித்தார்? எதற்காக மரித்தார்? கிறிஸ்து சிலுவையில் தான் மரித்தாரா? சிலுவையிலே மரித்த நிமித்தமாக எங்களுக்கு என்ன நன்மை உண்டாயிருக்கிறது? அதனால் எங்களுடைய அவரை தொழுது கொள்வதனாலே நமக்கு என்ன ஏற்படுகிறது என்று நாம் சிந்திக்கிற ஒரு காலகட்டத்துக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கோம். எல்லா இடங்களிலும் என்னுடைய அருமையான மகன் கேட்டார், அப்பா உங்களுடைய செய்தி மெசேஜ் வந்து உங்கள் ரெக்கார்டிங்கில் வச்சுருக்கிறீங்களா? யூடியூப்பில் நான் போட மாட்டேன், நான் பிஸ்னஸ்க்காக செய்யலை. அதை தேவனுடைய சத்தியமானது அங்கே ஜனங்கள் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் சொல்ல வேண்டியது. நீங்கள் அதெல்லாம் போட்டு எல்லாம் மெஜிக் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது மெஜிக் கூட்டம். அது வந்து மெஜிக்குன்னே வந்திருக்கிறாங்க, அது மேஜிக் பண்ணி செய்கிறக்குன்னே வந்திருக்கிறாங்க. அது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் எழுப்பி இருக்கிறது, இந்த உபதேசங்களுக்கு புறம்பாய் இது தேவன் இந்த உபதேசம் இப்பொழுது பொருந்தாது, இப்பொழுது வேறே ஒரு புதிய ஆகமத்தை உருவாக்கும் என்று சொல்லி ஒரு கூட்டம் எழுப்பி இருக்கிறது. அதன் மத்தியில் இந்த உபதேசம் எங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. யாருக்காக இந்த சிலுவையின் உபதேசம் என்று சொன்னால், அது எனக்காக என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனக்காக. அப்போதுதான் நம்முடைய விசுவாசம் மீட்கும் அல்லது தேவனுடைய திட்டமாக இருக்கிற ஒரு நிழலுக்கு தள்ளப்படுகிறதை பார்க்கலாம். நாம் தேவனுடைய கிறிஸ்துவானவருடைய சிலுவை மரணமானது எங்களுக்கு, எனக்காக, என்னுடைய குடும்பத்துக்காக, என்னுடைய தனிப்பட்ட ஆத்மாவுக்காக செலுத்தப்பட்டது என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய திட்டத்துக்குள்ளே தள்ளப்பட்டு கொண்டு வருவார்கள் என்பது அங்கே வேதத்தினுடைய சத்தியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நான் வாசிப்போம். ஏசாயா 53வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நம்ம ஆடுகளைப் போல வழிநடத்தப்படாத ஆடுகள் எப்படி தன்னுடைய இஷ்டப்படி நடந்து போகிறதோ அப்படி நடந்து போய் நம்ம அக்கிரமத்தில் மரித்து போயிருந்தோம். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையில் நாம் ஒரு தவறு செய்தால், பள்ளிக்கூடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது பிழை செய்தால் கட்டாய தண்டனை இருக்கு இல்லையா? அதே மாதிரி நாம் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். தண்டிக்கப்பட வேண்டிய எங்களுக்காக தண்டனைக்கு பதிலாக அவர் மன்னிப்பை பெற்றுக் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். கொலோசியர் 1வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் கற்பனையை விட்டு விலகி சொந்த பாவவழி நடந்து குற்றம் புரிந்தவர்கள். ஆகவேதான் நம்முடைய இடத்துல கிறிஸ்து எமக்காக சிலுவையிலே மரித்தார் என்கிற விளக்கத்தை அந்த வசனம் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, அங்கே ஏசாயா 53வது அதிகாரம் 6வது வசனத்தின்படி பார்த்தால் நாம் பெற வேண்டிய தண்டனைக்கு பதிலாக கிறிஸ்துவானவர் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்து அவருடைய சிலுவையின் பலிக்கூடாக நாம் பெற வேண்டிய தண்டனைக்கு பதிலாக கிறிஸ்துவானவர் அங்கே சிலுவையிலே எங்களுக்கு இறைவனிடத்தில் இருந்து, பிதாவினிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாய் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நீதி இல்லாத எங்களுக்கு, பாவமில்லாத அவர் பாவிகளை நம்மை நீதியாக்கும்படியாக, நீதி இல்லாத எங்களுடைய வாழ்க்கை எங்களை நீதிமானாக்கும்படியாக கிறிஸ்துவானவர் சிலுவையில் போய் பாவத்துக்கு பதிலாக எங்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுத்து எங்களை நீதிமானாக்கி இருக்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுவோமா? பெரிய ஒரு வார்த்தைங்க, உலகத்தில் யாருக்கும் கிடைக்காது. ஆண்டவர் எங்களுக்காக, உங்களுக்காக, எனக்காக நாம் எந்த கிரயமும் செலுத்தவில்லை. இன்றைக்கு இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, எந்த காரியத்தை செய்ய வேண்டுமே ஆனால், நான் வந்து பார்த்தேன், வந்து இன்னையோட 1 மாதம் 2 நாள் கூட ஆகுது. நான் அந்த தம்பியோட தான் அதிகமாக போயிடுறேன் எல்லா இடங்கள்லையும். ஒவ்வொரு நாளும் சப்பரம் போய்கிட்டு தான் இருக்குது, ஒவ்வொரு நாளும் சாமி போய்கிட்டு தான் இருக்குது ரோட்டில். அது பெரிய ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஒவ்வொரு நாளும் போயிட்டுருக்கு. அவங்களுடைய பக்தியை பாருங்க, நம்மளுடைய பக்தி அதிகமாக இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. உச்சாமசனம் அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? நம்மை நீதிமானாக்க முடியாது. நம் பாவிகள்,
நம்முடைய பாவத்தின் நிமித்தமாய் நாம் மரணத்துக்கு போக வேண்டியவர்கள், பாவத்தின் நிமித்தம் மரணத்தில் தள்ளுண்டு மரித்து போக வேண்டியவர். நம்முடைய ஆத்துமா மரித்து போக வேண்டிய அந்த மரித்து போக வேண்டிய ஆத்துமாவை கிறிஸ்துவானவர் சிலுவைக்கு போய் சிலுவையின் பலிக்கூடாக எங்களுடைய பாவத்திற்கு பதிலாக எங்களை நீதிமானாய் மாற்றி இருக்கிறாங்க. அதனால் பிரியமான பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை நமக்காக அல்லது எனக்காக பாவத்தின் பலிபொருளாக மாற்றிய போது பிதா அவரை நியாயத்தீர்ப்பின் பலிபொருளாக மாற்றியமை நீதிமானாக்கியிருக்காங்க. பிதா அவருடைய கிறிஸ்துவானவரை அனுப்பி கிறிஸ்துவ கூடாய் எங்களை நீதிமானாய் மாற்றியிருக்கிறாங்க. மூன்றாவது காரியமாய் நான் பேசுகிறேன். அதே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 5வது வசனத்தை நாம் 53வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாகிறோம். பிரியமானவர்களே, அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. எங்களுடைய வாழ்க்கையிலே நோய் வந்துட்டா, வியாதி வந்துட்டால் சமாதானம் இல்லாமல் போயிடும். வியாதி வந்துட்டா நிம்மதி இல்லாமல் போயிடும். வியாதி வந்துருச்சா பல யோசனை வந்துடும். ஏன்னா இப்போ புது எல்லாம் முன்னெல்லாம் வந்து கையை பிடிச்சி தான் கண்டுபிடிப்பான். இப்போ அப்படி கிடையாது, எல்லாத்துக்கும் மெஷின் தான். எலக்ட்ரிக் இருந்தால் மட்டும்தான் நோயாளியை கண்டுபிடிக்கலாம். அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. மெஷின் என்ன சொல்லுதோ அதை நம்பிடுறது நம்ம ஆக்கள். மெஷின் என்ன சொல்லுது, இயந்திரம் என்னத்தெல்லாம் சொல்லுதோ அதை நாம் நம்புகிற காலகட்டத்துக்கு நாம் வந்துட்டோம். அப்போ வியாதியான நீ புது வியாதியை சொல்கிறாங்க. நீ உபாகம் 28, 29 அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது அந்த வியாதிகள்லாம் எத்தனை 6000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுருக்கிறாங்க, வேதம் எழுதியிருக்கு. அந்த வியாதிகளை தான் இப்போ மெஷின் கண்டு சொல்லுது. புது வியாதியை சொல்லுதுன்னா எல்லாம் தேடி பாருங்கள், அங்கே தான் இருக்குது எல்லாமே. அப்படி என்றால் இது இறைவனால் கொடுக்கப்பட்டது. பாவம் செய்கிற பொழுது வருகிற தண்டனை அது. சமாதானம் கெட்டு போய்விடும், நீதி குறைந்து போய்விடும். அப்போ நோய் இந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு காயத்துக்கும் கிளினிக் போட்டுருவான். எங்கள் ஊரில் கிளினிக்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஒவ்வொரு நாள் தருவாங்க. இந்த போயிட்டு 10ஆம் தேதி வாங்க, திருப்பி ப்ளட் செக் பண்ணுவோம். சின்ன காயமாக தான் இருக்கும். நெகத்தில் ஆணி குத்திருச்சுன்னு சொன்னீங்கன்னா போதும். ஆணி கையில் இறங்கிருச்சு சொன்ன உடனே சொல்லுவான் நீங்கள் போய் 14ஆம் தேதி வாங்க. 14ஆம் தேதி போய் சொன்னால் இப்போ யூரின் டெஸ்ட் எடுங்க. அப்புறம் 28ஆம் தேதி இன்னொரு கதை சொல்லுவார், இப்போ நீங்கள் ப்ளட் டெஸ்ட் எடுங்க திருப்பி. அது வேறு என்னதே காட்டுதே. நம்ம போயிருப்போம் ஆணி குத்திருச்சுன்னு சொல்லி தான். அவன் வேறு எதுவும் காட்டு. இப்படி சிந்தனையில் குழப்பி நோயினாலே சமாதானத்தை இழந்து நிம்மதியை இழந்து வாழ்ந்த எங்களுக்கு ஆண்டவர் சிலுவை நிமித்தமாக அங்கே இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, எங்களுக்கு சுகத்தை உண்டாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான முதலாவது நாம் பார்த்தோம், தண்டனைக்கு பதிலாக தேவன் மன்னிப்பை பெற்றுக் கொடுத்தார். இரண்டாவது பார்க்கிறோம், பாவத்துக்கு பதிலாக எங்களை தேவன் நீதிமானாக்கினார். மூன்றாவது பார்க்கிறோம், நோய்க்கு பதிலாக அங்கே தேவன் சுகத்தை உண்டாக்கினார். யாருக்கு தெரியுமா? யாரெல்லாம் அந்த முதலாவது கொரிந்தியர் 1வது அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிக்கிற பொழுது வாசித்தோம், அங்கே பைத்தியமாய் தோன்றுகிற இந்த செய்தி தான். அதை யாரெல்லாம் அந்த கிறிஸ்துவ சிலுவை விசுவாசிக்கிறார்களோ, யார் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த சிலுவையின் உபதேசமானது சுகத்தை உண்டாக்குகிறதா இருக்கிறது. பிரியமான வேதனையோடு வருத்தத்தோடு துக்கத்தோடு அமர்ந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு இந்த செய்தி சுகத்தை கொண்டு வருகிறது. அப்படி என்றால் கிறிஸ்துவின் கூடாக சுகம் உண்டாகிறது. ஆகையாலே கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுனாலே எங்களுடைய வாழ்க்கையில சுகம் உண்டாகிறதை நான் பார்க்கிறோம். முதலாவது பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவருடைய மரணத்தின் மூலமாக அவர் எங்களை நீதிமானாக்குவதை வாழ்வதற்கு தேவையான கிருபையை தந்து அவருடைய மரணத்தின் மூலமாக சுகத்தை உண்டு பண்ணி உள்ளார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவரே, கிறிஸ்து சிலுவைக்கு போனதனுடைய நோக்கம் என்ன, ஏன், எதற்காக என்று பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள், துக்கங்கள், கண்ணீரை மாற்றுவதற்காக கிறிஸ்து சிலுவைக்கு போனாங்க. யாரெல்லாம் அதை எனக்காக என்று விசுவாசிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சுகத்தை உண்டு பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். நாம் சேர்ச்சுக்கு வர்றது நியாயம். எதற்காக வருகிறோம் இன்றைக்கி நீ புரிஞ்சு கொள்ளலாம். கிறிஸ்துவனுடைய இந்த சிலுவையின் உபதேசத்தை நாம் பின்பற்றுகிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை நாம் இப்பொழுது சுகத்தை பெற்றிருக்கிறோம். 4வதாக நாம் பார்க்கிறோம், எபிரேயர் புத்தகம் நிருபத்தில் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம்.
அங்கே பார்க்கிறோம் கிறிஸ்துடைய சிலுவை மரணமானது. கிறிஸ்து எங்களுக்காக சிலுவைக்கு சென்றுடைய அந்த பெரிதான வெளிப்பாடு என்னவென்று பார்த்தால் எபிரேயர் 2:9 சொல்லுகிறது, அங்கே எங்களுக்காக மரணத்தை அவர் ஜெயமாய் கொண்டதினாலே நாம் மரணத்துக்கு பதிலாக நித்திய ஜீவனை, அதாவது முடிவில்லாத வாழ்வை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது 2 விதமான மரணத்தை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். முதலாவது சரீர மரணம், இரண்டாவது ஆவிக்குரிய மரணம். ஆவிக்குரிய மரணம் ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் அவன் முடிவில்லாத வாழ்வை இழந்து விடுவான். ஆவிக்குரிய மரணம் நித்திய ஜீவனை எங்களிடத்திலிருந்து பிரித்து விடும். சரீர மரணம் வேணா அது எப்போ எல்லாருக்கும் நடைபெறும். ஆனால் இந்த ஆவிக்குரிய மரணம் இருக்குது, அது ரகசியமானது. அது பரிசுத்த ஆவியானோடு சம்பந்தப்பட்டது, அது பரிசுத்த வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. அப்போ பரிசுத்தம் இல்லாவிட்டால் ஒருவன் தேவனை தரிசிக்கவே முடியாது. அப்படி என்றால் அவரிடத்துக்கு போக முடியாது என்று அங்கே அதற்கு அர்த்தம் கொள்ளுகிறது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை பார்க்கவே முடியாது. அப்படியானால் பரிசுத்தம் இல்லாத எந்த மனிதனும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆயினாலே நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை நாம் பின்பற்றி, அவருடைய வார்த்தையை நாம் பின்பற்றி, அவருடைய அந்த வசனம் சொல்லுகிறது போல அவர் எப்படி சிலுவையில் எங்களுக்காக மரணத்தை மரித்து அங்கே சிலுவையிலே மரணத்தை ஜெயித்தாரோ அதே போல சிலுவை கூடாக மரணத்தை ஜெயித்து எங்களுக்கு நித்திய ஜீவனை பெற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அப்போ சிலுவையில் தேவன் எங்களுக்கு செய்த செய்தி என்னவென்று சொன்னால் எங்களுக்கு நித்திய ஜீவனை, முடிவில்லாத ஒரு வாழ்வை, எங்களோட ஆத்தும ஈடேற்றத்தை கொடுத்துருக்குறாங்க. ஒன்று சொர்க்கத்தை போய் சேரு அல்லது கைலாசம் போய் சேரு. சொர்க்கம் போக வேண்டுமே ஆனால் கிறிஸ்துவானவரை நாம் விசுவாசிக்க வேண்டும், அவரை நாம் நம்ப வேண்டும், இதை பார்க்கினும் அவரை நாம் பின்பற்ற வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. உச்சாம சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. பழக்க தோஷத்தில் வாழ்கிற கிறிஸ்தவங்களை பற்றி நான் ஒரு கதை சொல்கிறேன்னு சொன்னேன். ஒரு பாஸ்டர் வந்து ஒரு குதிரை வளர்த்துருக்காரு, ஒரு அழகான ஒரு வெள்ளை குதிரை வளர்த்துருக்கிறாரு. குதிரை பார்த்துருக்கீங்க தானே? நமக்கு தான் நல்ல பழக்கம் இருக்குது. எதையாவது கண்டா உடனே கேட்டுரும், தாரீங்களா எனக்கு அப்படி கேட்டுருவோம். அப்போ இன்னொரு பாஸ்டர் அங்கே போயிருக்கிறாரு. போனால் அந்த பாஸ்டர் ஃபேமஸான ஒரு பாஸ்டர், பெரிய மதிப்புக்குரிய உயர்ந்த, என்ன பாஸ்டர் குதிரை, அழகான குதிரை பாஸ்டர் அப்படின்னு. பாஸ்டர் மாஸ்டருக்கு ஒரு வெகுளித்தனம் என்னென்னா எதை கேட்டாலும் கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, நமக்கு மேலே உள்ள ஒரு தருவாரியா அப்படின்னு இருக்கலாம், அள்ளி கொடுத்துருவாங்க. சிலர் 180 விதமானவங்க அப்படி இருக்காங்க, நான் நம்புகிறேன். அதான் கிறிஸ்தவ ஊழியக்காரோட அழைப்பு. அப்போ அந்த பாஸ்டர் அந்த குதிரையை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு கேட்டுக்காரு. போனவர் கேட்டுக்காரு, இந்த குதிரை எனக்கு தாரீங்களா? நம்மள்ட்ட உடனே தாரீங்களான்னு கேட்ட உடனே சரின்னு சொல்லிடுவாங்களே. உடனே நான் தாரேன், ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த குதிரையில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னென்னா இது கிறிஸ்தவ குதிரை. என்ன குதிரை? ரட்சிக்கப்பட்டிருக்கு. இந்த குதிரை வந்து அல்லேலியா சொன்னால் தான் ஓடும். என்ன சொன்ன ஓடும்? ஆமேன்னு சொன்னால் தான் நிற்கும். அப்படி தான் பழக்கியிருக்கேங்க. இது ஆவிக்குரிய குதிரை தானே, கிறிஸ்தவ குதிரை தானே. இந்த பழக்க தோஷத்தில் வாழ்கிற கிறிஸ்தவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிறேன். நான் சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன். அப்பொழுது பாஸ்டர் கேட்டோன்னே சரி ஒரு 1000 ரூபா தாங்க குதிரைக்கு அப்படி குதிரையை வாங்கிட்டார். முதல் குதிரையை வாங்கியிருக்கிறாரு. சரியான சந்தோஷம் அவருக்கு, மிக்க மகிழ்ச்சி. குதிரை வாங்கிட்டோம். நம்ம இப்போ பெரிய ஆடி கார் வாங்குற மாதிரி நம்ம குதிரை வாங்குறது. வாங்கிட்டார். குதிரையில் ஏறி குந்திட்டார். குதிரை ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அப்பா குதிரையை வாங்கிட்டோமே, இல்லையா சோத்திரண்டுக்கார் குதிரை ஓட வெளிக்கிட்டுருச்சு. குதிரை ஆட சரியான சந்தோஷம் இருக்கு. இல்லையா சோத்திரம், குதிரை பறக்குது. இப்போ இவருக்கு மகிழ்ச்சி. முதல் குதிரை வாங்கணுன்னு தடை இல்லாமல் ஓடுறோமே, பெரிய மகிழ்ச்சி. நம்ம அப்படி தானே, ஏதாவது பார்த்த உடனே எல்லாம் தெரிஞ்ச உடனே சந்தோஷப்படுவோம். ஆள் பறக்குற, குதிரை பறக்குது. குதிரை நிற்காமல் ஓடுது. இப்போ சந்தோஷத்தில் அல்லேலியா ஆமேன்னு சொல்ல அது பறக்குது. அல்லேலியா சொல்ல சோத்திரம் அல்லேலூயா, சோத்திரம் அல்லேலூயா. நம்ம சொன்னோன்னா அதான் சொன்னோன்னா அப்படித்தானே சொல்லணும். நம்ம சோத்திரம் பண்ணுவோம்னாக்கி நம்ம உள்ளத்துலேருந்து வார்த்தை வராது. அது சும்மா சோத்திரம் அல்லேலியா அப்படி சொல்லி பழகிருக்கோம். அப்படி இவர் அந்த குதிரை அப்படி தானே பழகிருக்கு. அல்லேலியா பழகிருக்கு. அது அல்லேலியா சொல்ல குதிரை ஓடு, அல்லேலியா சொல்ல குதிரை ஓடிக்கிட்டே இருக்குது. குதிரை ஓடி பெரிய மலையை நோக்கி ஓடி இருக்கு. இப்போ அடுத்து பார்த்தா பெரிய ஒரு பள்ளம். பாஸ்டருக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ நம்ம என்ன நடக்க போகுது, குதிரை பள்ளத்தில் பாஞ்சான ஒரே பெரிய குழப்பம். ஜெபிக்கிறார், அன்பின் பிதாவே என்னை காப்பாற்றுங்க ஐயா, என்னை காப்பாற்றுங்க, காலை கட்டி போடுங்க, கையை கட்டி போடுங்க. நம்ம அப்படி தான் ஜெபம் பண்ணோம். காலை கட்டி போடுங்க, குதிரை காலை கட்டி போடுங்க, கையை கட்டி போடுங்க, அப்படிலாம் ஜெபம் பண்ணுவோம். எனக்கு ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே பெர்னாண்டோ பாஸ்டர் ஸ்ரீலங்கா போகிறாங்க, அந்த ஃப்ளைட் மேலே ரத்தத்தை தெளிக்கிறேன், கண்ணாடி ரத்தத்தை அடித்தா அவன் ஓட முடியுமா?
நானும் சரி ஆமேன்னு சொல்லிட்டு தான் என்ன செய்ய, அப்படி தானே பழக்கத்தில் பேசுகிறது தான் எல்லாமே. அது ஆவிக்கு அந்த கருத்தோடு ஜெபிக்கிற பழக்கம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். எல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு ஆமேன்னு இருக்கார், குதிரை டப்புன்னு நின்றுச்சு. சந்தோஷத்தில் அல்லேலூயான்னு இருக்கார், குதிரை அப்படியே பள்ளத்தில் பாஞ்சிருச்சு. வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. பழக்க தோஷத்தில் தான் நம்ம எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அபிஷேகத்தில் செய்கிறது குறைவு. அபிஷேகத்தில் செஞ்சால் தான் அது கரெக்டாக இருக்கும். சேர்ச்சிக்கு வாங்கன்னு கெஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்தால், ஆவியானுடைய வழிநடத்தல் எங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா சேர்ச்சிக்கு வாங்கன்னு கெஞ்ச தேவையில்லை. நீங்கள் பாஸ்டிங் ப்ரேயருக்கு வாங்க ஐயான்னு சொல்லதில்லை. 10ஆம் தேதி பாஸ்டிங் ப்ரேயர் நடைபெறும், அவ்வளோதான். எல்லாம் வந்துடுவாங்க. எங்கள் ஆவியானவர் அங்கே உள்ளுக்கு இந்த ஆவியானவர் இல்லையா, கெஞ்சணும். வாங்க பாய் போடுறேன் நான், பாஸ்டர் சொல்ல நானே பாயை போட்டுறேன், நானே உட்காந்துங்க. அப்புறம் பாருங்க தந்திரமாக ஒரு கதவுன்னு சொன்னேன் நம்மளை வர வைக்கிறதுக்காக. உங்களுக்கெல்லாம் சாப்பாடு தருவோம். இன்றைக்கி கிறிஸ்தவம் அப்படி ஆகி போச்சு. ஏன் தெரியுமா? பரிசுத்தாவினுடைய வழிநடத்தல் அங்கே இல்லாதபடினாலே. அப்போ பரிசுத்தாவின் வழிநடத்தல் வருகிற பொழுது, பரிசுத்தாவினுடைய கிருபை வருகிற பொழுது, பரிசுத்தாவினுடைய மகிமை அங்கே வருகிற பொழுது என்ன நடைபெறும் என்று சொன்னால், பிரியமானவர்களே, அங்கே தேவனுடைய வழிநடத்தல் இருக்கிற பொழுது நான் கெஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? பாருங்கள், ஆமீன் கூட கேட்டு தான் வாங்கணும். அப்படி தான் இப்போ உள்ள கிறிஸ்தவம் இருக்குது. ஆரம்பத்தில் அப்படி கிடையவே கிடையாது. ஒரு வசனம் சொன்ன உடனே விசுவாசிகள் ஆமேன் அப்படிம்பாங்க. இப்போ என்ன ஆமேன் தாங்களே, ஒரு 2 ரூபா தாங்களே, ஒரு 3 ரூபா தாங்களேங்கிற மாதிரி பாஸ்டர் நிலம் ஆகி போச்சாச்சில். என்ன தெரியுமா? ஆவியானுடைய வழிநடத்தலுக்குள்ளே இல்லைங்க. ஆமேன் சொன்னால் தான் சொல்லுவோம், இல்லாட்டி சொல்ல மாட்டோம். ஏன்னா இப்போ எல்லாம் வைன்மா, எல்லாம் மெஷினில், எல்லா இயந்திரத்தில் உலகம் இயங்குறதுனால பாருங்கள். முன்னெல்லாம் இட்லி போடுறேன்னு சொன்னால் முதல் நாள் அரிசி ஊற வச்சு அதை அரைச்சி அதை திருப்பி வடிகட்டி அதுக்கு பிறகு எல்லாம் செஞ்சேன். நான் எங்கள் அம்மா செஞ்சது அப்படி தான் பார்த்துருக்கேன். இப்போ அப்படி கிடையாது. 10 மணிக்கு இட்லி வேணுமா, 9:55 வாசலுக்கு போனோடனே அவர் பக்கெட்டை கொண்டாந்து கொடுப்போம், அப்படியே ஊற்றியாச்சு, சாப்பிட்டாச்சு. கிறிஸ்தவமும் அப்படி ஆகி போச்சு. தேவையாக இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுவோம், தேவையில்லாட்டு ஒரு அல்லையா சொல்லுவோம். அல்லேலூயான்னு சொல்லுவோமா? பார்த்தீங்களா, கேட்டால் தான் சொல்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலே கிறிஸ்துவானவர் சிலுவை மரணத்துக்கு போனது பெரிதான நோக்கம் என்னவென்று சொன்னால், அவர் பலியானதுக்கு ஒரு பெரிதான நோக்கம் என்று சொன்னால், பலியினாலே, சிலுவையின் பலினாலே நமக்கு வர வேண்டிய தண்டனைக்கு பதிலாக மன்னிப்பை பெற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. நம் பாவத்துக்கு பதிலாக நம்மளை நீதிமானாக்கி இருக்கிறாங்க. நோய்க்கு பதிலாக சுகத்தை உண்டு பண்ணியிருக்கிறாங்க. மரணத்துக்கு பதிலாக நித்திய ஜீவனை பெற்றுக் கொடுத்துருக்காங்க. அடுத்த 5வது விஷயத்தை நாம் பார்க்கிறோம், அங்கே வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு, நீ அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யம் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. உங்கள் நிமித்தமாய் தரித்திரரானார். நாம் சொல்ல வேண்டும், என்ன நிமித்தமாய் அவர் தரித்திரராக இருக்காருங்க. நம்ம ஐஸ்வர்யம் நல்ல ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. தரித்திரம் நம்முடைய வாழ்க்கையில பாவத்து நிமித்தமாய் அங்கே தரித்திரம், அந்த தரித்திர நிலை மாறுவதற்காக கிறிஸ்துவானவர் சிலுவையிலே தன்னை தரித்திரராய் மாற்றிக்கொண்டு சிலுவையிலே மரித்தது நிமித்தமாக நம்மை ஐஸ்வர்யவானாய் மாற்றி இருக்கிறாங்க. இந்த சிலுவையின் உபதேசம் தான் சொல்லுகிறது, நாம் தரித்திரராய் வாழ வேண்டிய வாழ்க்கை கர்த்தர் அங்கே ஐஸ்வர்யவானாய் மாற்றி இருக்கிறார். அங்கே பார்க்கிறோம் 2 6வது அதிகாரம் 10வது ஒரு தடவை வாசிப்போம். நாம் இன்னொரு தடவை வாசிப்போம். 6வது எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாய் இருக்கவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். பாருங்க, அழகான சொந்த வசனம் எழுதியிருக்கு பாருங்க. வேத வசனம் உயிர் உள்ளதுங்க. யோவான் 6வது அதிகாரம் 63 வசனம், அதெல்லாம் வாட்சி பார்த்துங்க எழுதிக்காரு. நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்குமே உதவாது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வாயில சொல்லி இருக்கிறாங்க இந்த வசனம். அதனால இந்த வசனம் வாசித்த இந்த 6வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. எங்களுடைய வாழ்க்கையில நாம் ஐஸ்வர்யத்தை, நாம் செழிப்பாய் வாழ வேண்டும் என்பதற்காக, நாம் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்பதற்காக கிறிஸ்துவானவர் சிலுவையிலே தன் தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு எங்களை ஐஸ்வர்யவான்கள் பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறாங்க. நாம் இன்னும் ரட்சிக்கப்பட்ட நாம் இன்னும் ஏன் ஆசீர்வாதம் இல்லை, இன்னும் ஏன் எங்களுக்கு ஐஸ்வர்யம் வர இல்லைன்னு சொன்னீங்கன்னா, இந்த சிலுவையின் உபதேசத்தை சரியாய் நாம் பற்றி கொள்ளவில்லை. மற்ற எல்லா காரியங்களுக்கும் ரெடி ஆயிரும், எல்லா காரியங்களுக்கும் ரெடி ஆயிரும் இங்கே போகிறதுக்கு. எங்கள் ஊரில் இலங்கையில் சமுர்த்தின்னு ஒரு கொடுப்பனவு இருக்குது, ஃப்ரீயாக கொடுப்பாங்க பணம்.
அது 9 மணிக்கு மீட்டுனா நம்மளால் 8:30 கிளம்பி உட்காந்துருவோம். 9 மணிக்கு தான் கொடுக்க போகிறான் வருவார். அந்த ஆஃபீஸரே 9 மணிக்கு தான் வருவார், காரியாலய உத்தியோகத்தர். ஆனால் நம்ம ஆக்கள் 8:30 மணிக்கெலாம் 8 மணி 8:30 இருந்தாங்க. ஆனால் 9 மணிக்கு தான் ஆஃபீஸை திறப்பான். இலவசமாக ஏதாவது கொடுக்குறாங்கன்னு சொன்னால் நம்மால் முதலாவது இருப்பாங்க. இங்கே ஆண்டு இலவசமாக எவ்வளோ செய்து வச்சுருக்கிறாரு. ஆனால் சேர்ச்சுக்கு 9 மணிக்கு வாங்கினா எங்கள் வீட்டில் இன்னைக்கு காலையில் வெளிக்கிட்டு போகணுன்னு சொன்னேன். கொஞ்சம் வெளிலனா வெளிக்கிடுவோம். இல்லை 1/2 மணி நேரத்தில் போயிடலாமாம்மா, இந்த ஊர் நமக்கு தெரியாது தானே, எனக்கு இந்த ஊர் தெரியாது, தெரியும் 1/2 மணி தான். 1/2 மணி தான் வந்துட்டோம், 10 நிமிஷம் இடத்த தேடுறோம். இப்போ நான் நேற்று இரவே சொல்லிட்டேன், ஐயா நேரத்துக்கு எல்லாம் கேட்டு கரெக்டாக பண்ணி வச்சுக்கிங்க, நான் என்னை கோவப்படுத்திடக்கூடாது, கரெக்டாக பண்ணிவிட்டு அப்போ கரெக்டாக போகணுன்னு. அதான் சரிமாமான்ட்டு அவர் 7:50 தான் பைக்கில் நின்றுட்டு கேட்குறாரு எந்த இடத்துக்கு வரணும், எங்கே வரணும், எந்த பக்கம் திரும்பணும். அவர் இன்னொருத்தர் இப்படி ஒரு கொடி இருக்கும், அந்த கொடியை பார்த்து திரும்புங்க, இந்த பக்கம் திரும்புங்கன்னா அங்கே விளையாட்டு நடந்துகிட்டு இருக்கு. என்ன தெரியுமா அதெல்லாம்? இதில் என்ன தெரியுமா, நான் கர்த்தருடைய காரியத்தில் அசட்டையாக இருந்தோம்னு சொன்னால் ஐஸ்வர்யம் வரவே வராது. கர்த்தருடைய கற்பனையை சரியாக பின்பற்றினா ஐஸ்வர்யம் கட்டாயம் வரும். அல்லேலூயா, உச்சாமசனுங்க. அல்லேலூயா, 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 ஆலேலியா. நான் ஆளே இல்லையான்னு தான் கேட்டேன், நான் அல்லேலியா சொல்லவே இல்லை. பார்த்தீங்களா, பழக்க தோஷத்தில் நம்முடைய விளையாட்டுகளை கேட்டுட்டு கரெக்டாக சொல்கிறது கிடையாது. கிறிஸ்துவம் அப்படி ஆகி போச்சுங்க. நம்ம கிறிஸ்தவத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? இந்த கூடாரம் கட்டப்போன எப்படி தெரியுமா, நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. யாரும் சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் இந்த கூடாரத்தை கட்டி கொடுப்பார். ஐயா பாச மனதில் வச்சுக்கொள்ளுங்க. சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் உங்களுக்கு பொருத்தனை பண்ணுவாங்க. இந்த கூடாரத்தை திரும்ப கர்த்தர் கட்டுவார். அல்லேலூயா, உச்சாமசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஆண்டுக்கு இது லேசான காரியம். பாருங்க, தரித்திர வாழ்ந்தவங்களுடைய வாழ்க்கைக்காக ஐயா சிலுவைக்கு பிதாவானவர் தன்னுடைய மகன குமாரனை அனுப்பி சிலுவையிலே அவரை பலியாக்கி தரித்திர வாழ்ந்தவங்களுடைய வாழ்க்கை ஐஸ்வர்யமான பிள்ளைகளாய் மாற்ற அவர் தன் ஜீவனை கொடுத்திருப்பார் சொன்னால், அந்த ஐஸ்வர்யம் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு ரொம்ப சாதாரணமாக செய்து முடித்து விடும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலே கிறிஸ்துவுக்கு என்று நாம் படும் அவமானம் கூட ஒருவேளை பாவத்தின் கந்தலாகிய கிரியைக்கு பதிலாக நாம் பெறும் நித்திய கால செல்வங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறது. எபிரேயர் 11:26 அப்படிதான் சொல்லுகிறது. நாம் இன்னொரு காலத்தில் கொஞ்ச காலத்துக்கே நாம் ஐஸ்வர்யம் மாறுவதற்கு கொஞ்ச காலத்தில் வர வேண்டிய ஆசீர்வாதங்களுக்காக கிறிஸ்துவானவர் சிலுவையிலே எங்களுக்காய் தரித்திரராகி எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அதை நாம் விசுவாசிக்கிற பொழுது கிறிஸ்துனுடைய ஆசீர்வாதம், கிறிஸ்துனுடைய ஐஸ்வர்யம் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்தடையும் என்று பார்க்கிறோம். அடுத்து 7வதாய் நம்ம ஒரு காரியத்தை பார்க்கிறோம். எபிரேயர் 2:14 நாம் வாசிப்போம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆமென். அந்த வசனம் சொல்லுகிறது, எனக்கு விடுதலை கிடைக்குமா, மீட்பு கிடைக்குமா, ஜீவகாலம் முழுது, வாழ்க்கை முழுது நான் எப்போ விடுதலை ஆகுவேன், எனக்கு எப்போ இது நடைபெறும், என்னுடைய வாழ்க்கையில் என்ன இது நடக்குமா என்று ஒரு கேள்வி இருக்குது பாருங்க. ஐயோ நான் எதிர்பார்த்தேன், இந்த காரியம் நடக்கலைன்னு சொல்லி. கட்டாயம் நடக்கும். ராமன் சொல்லுவோமா? ஏன்னா சிலுவை கூடாக இந்த வசனம் சொல்லுகிறது, எங்களுக்கு ஐயா மீட்பை பெற்றுக் கொடுத்துருக்குறாங்க. தீத்துனுடைய நிருபம் 2வது அதிகாரம் 14 வசனத்தை வாசிப்போம். தீத்து 2:14. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நல்ல கிரியைகளை செய்யும்படி பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. உச்சாமா சொல்லுவோம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. இந்த நாட்டுடைய பிரதமருடைய நண்பராக இருந்தால் என்ன செய்ய முடியாது சொல்லுங்க. உங்க நண்பராக இருந்தால், ஹலோ எப்படி இருக்கிறீங்க, எனக்கு சின்ன இந்த ரோடை போட்டு கொடுக்கணும், உடனே அடுத்த சொல்ல வேண்டியவருக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. இந்த வசனம் அதை தான் சொல்லுது. நம்முடைய பிதாவாகிய தேவன், இந்த உலகத்தை படைத்த ராஜா, தேவாதி தேவன்,
எங்களோடு கூட எங்களுக்காக நம்மளோட ஒப்புரவாகி நமக்கு விடுதலையே கிடைக்காத நினைக்கிற பொழுது அந்த விடுதலை பெற்றுக் கொடுத்துருக்காருன்னு பார்க்கிறோம். அடிமைத்தனத்தில் வாழ்கிற எங்களுடைய வாழ்க்கையிலே அடிமைத்தனத்திலிருந்து மீட்பை கொண்டு வருவதற்கு கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையிலே மறித்து எங்களுக்கு மீட்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. ஆகையினால பிரியமானவர்களே, கிறிஸ்துவானவர் சிலுவையிலே நமக்காக என்னத்தை செய்தார் என்று பார்த்தால் சிலுவையிலே இருந்து எங்களுக்கு ஒரு அடிமைத்தனத்திலிருந்து ஒரு மீட்பை பெற்றுக் கொடுத்திருக்காங்க. நம்ம எங்களை மீட்கும் பொருளாக கிறிஸ்துவானவர் மாறிய காரணம் என்னன்னு சொன்னால், மீட்பராய் மரண பயம், வியாதியின் பயம், அல்லது எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவத்தின் அங்கே சூழ்நிலையின் பயம், இந்த பயத்தில் இருந்து எங்களை மீட்கும்படி கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, கிறிஸ்துவானவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ, இயேசு கிறிஸ்து தான் மாபெரிய தெய்வம், அவர் மாபெரிய தேவன் என்று, அவர் உலக ரட்சகர் என்று யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களை அந்த பாவத்தின் அடிமையில் இருந்து, வியாதியின் அடிமையில் இருந்து, வேதனையின் அடிமைத்தனத்தில் இருந்து, சூழ்நிலை அடிமைத்தனத்தில் இருந்து கர்த்தர் மீட்கிற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆயினாலே சிலுவையிலே எங்களுக்காய் சிலுவையை இரத்தம் சிந்தி சிலுவையில் எங்களுக்காக தம்மைத்தாமே அர்ப்பணித்து உங்களையும் என்னையும் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறாங்க. ஆமென் சொல்லுவோமா? எங்களுக்கு நாம் இனி அடிமைகள் அல்ல, நாம் மீட்கப்பட்டவர்கள். அடுத்த ஒரு வசனத்தை பார்க்கிறோம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி நம்ம எல்லாத்தையும் விடுதலை பண்ணி மீட்டுக் கொண்டார் எழுதப்பட்டிருக்கிறது. கைகளை தட்டி ஒரு ஆளு சொல்லுமா? அல்லேலூயா. நம்ம சாபம் எங்களுக்கு பின்தொடர்ந்தது, பாவத்தினுடைய நிழல் சாபம் எங்களை பின்தொடர்ந்தது. அந்த பாவத்தின் நிழலாகிய சாபத்தை கூட அங்கே கிறிஸ்துவானவர் சிலுவையில் இருந்து எங்களுக்கு மீட்பை பெற்றுக் கொடுத்து சாபத்துக்கு பதிலாக ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பெற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உச்சாமசன் அல்லேலூயா. பாருங்க, அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கன்னு ஆண்டவர் இயேசு சொன்னார். அக்கிரமம்னா என்னன்னு யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க ஐயா. வெரி குட். குடும்பமாக தானே உட்காந்துருக்கோம், கொஞ்சம் பேர் தானே. சொல்லுங்க, அக்கிரமம்னா என்ன? தமிழ் ஒத்தல் இப்போ பார்த்தீங்கன்னா கிரமம் அக்கிரமம். கிரமமாய் செய்யப்படாட்டி அதற்கு பேர் அக்கிரமம். கிரமமாய் ஆராதனை செய்யாட்டி அது அக்கிரமமான ஆராதனை. கிரமமாய் ஆலயத்துக்கு வராவிட்டால் அது அக்கிரமம் செய்கிறோம். இப்போ பாருங்கள், ஆண்டு சொன்னார், நான் தீர்க்க சொன்னேன், பேய் விரட்டினேன், அந்நிய பாஷை பேசினேன், என்னை விட்டு போங்கன்னு சொன்னார். பாருங்கள், அது என்ன தெரியுமா? நாம் கொடுக்கப்பட்ட கிரமத்தின்படி தேவனை ஆராதிக்காவிட்டாலும், கொடுக்கப்பட்ட கிரமத்தின்படி தேவனை தரிசிக்காவிட்டாலும் அது அக்கிரமம் என்று எண்ணப்படுகிறது. அப்படி என்றால் கிரமம் அக்கிரமம். கிரமமாய் ஒரு காரியத்தை நாம் செய்யாவிட்டால், முறையாய் ஒரு காரியத்தை செய்விட்டால், முறைகளாய் செய்தால் அதற்கு பேர் அக்கிரமம் என்று வேதம் சொல்லுகிறது. தமிழ் மொழி அவ்வளோ பெரிய பொக்கிஷங்க. இந்த அக்கிரமத்தினுடைய விளக்கத்தை நாம் இதுவரைக்கும் விளங்கிக் கொள்ளாமல் இருந்திருக்கிறோம். கிரமம் அக்கிரமம். நான் இப்போ இந்த இடத்துல உட்காந்துருக்கிறேன், நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க, நான் நின்று கொண்டு இருக்கிறேன், உங்கள் எல்லோரும் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். இந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள 2 பேர் 13 தடவை கொட்டாய் விட்டுட்டாங்க. நீங்கள் நான் பார்த்துட்ருக்கிறேன், எல்லாத்தையும் பார்த்துட்ருக்குறேன். என்ன தெரியுமா? அந்த கடவுளுடைய அபிஷேகம், கடவுள் ஆசை எங்களுக்கு இல்லை. கிரமம் அந்த முறை எங்களுக்கு கிடையாது. எல்லாம் முறையாக நீங்கள் செய்து பாருங்களே. கிறிஸ்தவத்தில் நம்ம தான் ஆசீர்வாதமாக இருப்போம். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? கிறிஸ்துவானவர் நீங்கள் நான் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தன் ஜீவனை தம்மை தாமே ஒப்பு கொடுத்து அடிமைத்தனத்தில் எங்களை மீட்டெடுத்தார். பாருங்க, அந்த மீட்பினுடைய செய்தி, அந்த மீட்பினுடைய வாழ்க்கை நாம் எப்பொழுதுமா கிறிஸ்துவை சரியாய் பற்றி கொள்கிறோமோ, எப்பொழுது கிறிஸ்துவை இறுக்கமாய் பற்றி கொள்கிறோமோ அப்பொழுது தாங்க விடுதலை உண்டாகும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. எத்தனையோ பாடுகள், வேதனை, துக்கம், கண்ணீர் இவைகளில் கிறிஸ்து இறுக்கமாய் பிடித்து கொண்டபடினாலே இன்றைக்கு வரை கிறிஸ்து எங்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. உச்சாம சொல்லுங்க, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த உறுதியாக இறுக்கமாய் பிடித்துக் கொள்வதை குறித்து உங்களுக்கு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன். இப்போ எங்கள் ஊரில் குரங்குன்னு தான் சொல்லுவோம். இங்கே என்ன சொல்லுது? குரங்கு பார்க்குற மரத்தை குரங்கு. இந்த குரங்கு என்ன செஞ்சுன்னா, பாம்பை கையில் பிடிச்சிருச்சுன்னா பாம்பை இப்படி தான் பார்ப்பார் அவர்.
வீடியோ என்கிட்ட இருக்குது. இப்படி பார்ப்பார். பார்த்துட்டு என்ன செய்யுமா, அந்த பாம்பு தலையை கொண்டு அந்த மரத்தில் இப்படியே தேய்க்கும். தேய்ச்சிட்டு இப்படி பார்க்குறது. திருப்பி ஆடும் தானே, தேய்ச்ச உடனே திருப்பி ஆடும் தானே. இப்போ இப்படி இருக்கும் பொழுது அந்த தலை இருக்கும்போது வாழை ஆடுது, உயிர் இருக்குன்னு நினச்சிட்டு திருப்பி இப்படி தேய்க்கிறது. திருப்பி இப்படி பார்க்குறது, திருப்பி தேய்க்கிறது. இப்படியே தேய்ச்சி இந்த விரல் தேய்ச்சி இந்த விரல் தேய்ச்சி குரங்கு செத்து போக வரைக்கும் விடாதான். அதான் பிடிச்ச குரங்கு பிடிப்பாங்க. அதான் உறுதியாய் பெற்றுக்கொள்வதற்கு. நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஆபத்து வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த பிடி கரெக்டாக கிறிஸ்துவை பிடித்து கொண்ட அந்த பிடியை கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா ஆண்டுகள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிருவார். ஒரு ஆமீன் சொல்லுவோமா, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதில் கிறிஸ்துவானவர் சிலுவையிலே செய்த இந்த மகா பெரிய தியாகம் எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது. எங்களை மாத்திரமல்ல, எங்களை பின்பற்றுகிற எங்களுடைய சந்ததி, எங்களுடைய உறவினர்கள், சொந்தங்கள், நண்பர்கள், எதிரிகளை கூட ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது கிறிஸ்துவினுடைய உபதேசம். அல்லேலூயா. அதில் பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துவின் உபதேசமானது கெட்டுப்பவர்களுக்கு ஒரு வேணால் இது பைத்தியமாய் தோன்றலாம். ஆனால் விசுவாசிக்கிற எங்களுக்கு இதுதாங்க நித்திய ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது. உதாரணமாய் நான் சொல்லுகிற சில வசனங்கள் என்னோடு சேர்ந்து நீங்கள் சொல்லுங்க. இந்த வசனத்தை தேவன், இந்த வார்த்தையை சேர்ந்து நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆண்டவர் சிலுவையில் எங்களுக்கு செய்த காரியம் என்ன, சிலுவையில் என்னத்தை செய்து எங்களுக்கு வெற்றி கொடுத்தார் என்று பார்த்தால் நான் சொல்லுகிற காரியத்தை அப்படியே சொல்லுங்க. என்னுடைய தண்டனைக்கு பதிலாக அவர் சிலுவை சுமந்து பதிலாக மன்னிப்பை பெற்றுக் கொடுத்தார். என்னுடைய தண்டனை, என்னுடைய பாவத்துக்கு பதிலாக அவர் சிலுவை சுமந்து என்னை நீதிமானாக்கினார். என்னுடைய தண்டனைக்கு பதிலாக, என்னுடைய நோய்க்கு பதிலாக கிறிஸ்து சிலுவை சுமந்து சுகத்தை உண்டாக்கினார். என்னுடைய நித்திய மரணத்துக்கு பதிலாக கிறிஸ்து சிலுவை சுமந்து நித்திய ஜீவனை பெற்றுக் கொடுத்தார். என்னுடைய தரித்திரத்துக்கு பதிலாக கிறிஸ்து சிலுவை சுமந்து எனக்கு ஐஸ்வர்யத்தை பெற்றுக் கொடுத்தார். என்னுடைய அடிமைத்தனத்துக்கு பதிலாக கிறிஸ்து சிலுவை சுமந்து எனக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்தார். என்னுடைய சாபத்துக்கு பதிலாக கிறிஸ்து சிலுவை சுமந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. இவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்திருக்காருங்க. இதுதான் சிலுவையின் உபதேசம். சிலுவையின் உபதேசம் யாரெல்லாம் கெட்டு போக விரும்புகிறானோ, சுய ஞானத்தினாலே என்னோட இன்னொரு மருமனோட நேற்று பேசினேன். அவருக்கு நான் தான் கல்யாணமே பண்ணி வச்சேன். இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு வந்து அவர் பெரிய ஒரு ஆள். இப்போ அவர் போஸ்டர் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். ரட்சிப்பு வருமா தெரியாது. ஜீவன் ஆண்டுடைய கையில் இருக்கிறது. இல்லையா? இந்த உபதேசம் அவங்களுக்கு தெரியும். ஆண்டு ரொம்ப நல்லவருங்க. அப்படிப்பட்ட பாவிகளுக்கு ஆண்டு சிலுவை சுமந்திருக்கிறாங்க. பாவியில நான் போகிற செய்தி எல்லா இடங்களையும் ஒரு பாடலை பாடுவேன். அது இந்தியாவில் பாடுற ஒரு பக்தி பாடல் தான். அந்த பாடலை எல்லா இடங்களையும் பாடுவேன். ஆனால் நான் பாடுறேன் பாருங்க. அந்த பாடலை, பாவியில் பிரதான பாவினான், என்னிலே அழுக்கான கந்தையே, கழுவிட்டீரே தூயவும் இரத்தத்தால், மீட்டிட்டீரே அளவில்லாத கிருபையால், என்னிலே தகுதி ஏதும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. என்னில் ஒரு தகுதியும் இல்லை, அவருக்கு முன்பதாக நான் மேன்மை பாராட்ட. ஒரு ஆமேன் சொல்லுமா? எனக்கு ஒரு தகுதியும் கிடையாது அவருடைய சமூகத்தில் நான் மேன்மை பாராட்டுவதற்கு. தகுதி இல்லாத என்னை அவர் என்னை தகுதிப்படுத்தியிருக்கிறார். சிலுவை கூடாக, அவர் ரத்தத்துக்கூடாக என்னை தகுதிப்படுத்தியிருக்கார். பிரியமானவர்களே, குடும்ப பிரச்சனை இருக்குதா? குடும்ப பிரச்சனைனால நான் கஷ்டப்படுறேன். நான் எவ்வளோ ஜெபிச்சேன் என் குடும்பத்தில் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உன் குடும்ப பிரச்சனைக்கு தீர்வாய் கிறிஸ்துவை பற்றிக்கொள். அப்பொழுது உன் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகளை அடுத்த வாரம் சாட்சியாக சொல்லுவேன், ஆண்டவர் என்னுடைய குடும்பத்துக்கு சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறார் என்று சொல். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேரை டாக்டர் கைவிட்டுட்டாங்க. அப்படி வியாதியோடு இருக்கிற உங்களுக்கு கிறிஸ்துவினுடைய சிலுவையினுடைய சுகம், கிறிஸ்துவனுடைய அந்த சுகம் உங்களுக்கு கட்டாயம் உண்டாயிருக்கு. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்களுடைய தரித்திரத்தை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. நீங்கள் இனி தரித்திரரா இருக்க போறதே கிடையாது. கட்டாயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவரை பின்பற்றுகிற பொழுது. ஆகிய பிரியமானது, ரோமர் 5வது அதிகாரம் 8-9 வசனம் சொல்லுகிறது, அவருடைய அன்பினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிற மீட்பு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, எங்களை நீதிமானாக்கி ஆசீர்வதித்திருக்கிறார் ஆண்டவர்.
அங்கே எழுதியிருக்க நாம் பெற வேண்டிய இந்த கடவுளுடைய ஆசீர்வாதம். அதாவது யோவான் 2வது அதிகாரம் 3 யோவான் 2வது அதிகாரம் 1வது சேர்ந்து நாம் வாசிப்போம். 3வது யோவான் 3 யோவான் நிருபம் 3 யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனம். 3 யோவான்ல 1 தான் இருக்கு. ஒரு அதிகாரம் வாசிங்க பாப்போம். ஒன்று வாசிங்க. பிரியமானவனே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து வேண்டுகிறேன். உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த கிறிஸ்துடைய சிலுவை உபதேசமானது, இந்த கிறிஸ்துடைய சிலுவையின் உபதேசமானது ஒன்று தான். கிறிஸ்துனுடைய சிலுவை உபதேசமானது ஆவிக்குரிய சரீர உலக ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோம். ஆகினாலே இந்த கொரிந்தியர் புத்தகத்தில் சொன்ன வார்த்தையின்படி அங்கே 1வது அதிகாரம் 21, 22 வசனங்கள் எழுதப்பட்டபடி அங்கே பைத்தியமாய் தோன்றுகிற இந்த செய்தியானது விசுவாசிக்கிற எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற செய்தியாக இருக்கிறது. கிறிஸ்துவின் உபதேசமானது எங்களை மீட்கும் பொருளாக இருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. உச்சாமாய் சொல்லுவோமா? அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்படியானால் நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் என்ன தீர்மானம் எடுக்க போகிறோம்? இந்த கிறிஸ்துவின் உபதேசத்தை நாம் பின்பற்ற போகிறோமா, அல்லது பாஸ்டருக்காக அல்லது சேர்ச்சுக்கு வந்துட்டோமே என்ற ஒரு காரணத்துக்காக நாம் கிறிஸ்துவை பின்பற்ற யோசிக்கிறோமா? எங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கிறிஸ்துவானவர் சிலுவை மன்னிப்பை பெற்றுக் கொடுத்துருக்கிறாங்க, சுகத்தை பெற்றுக் கொடுத்துருக்கிறாங்க, மீட்பை பெற்றுக் கொடுத்துருக்கிறாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்துருக்கிறாங்க, எங்கள் ஐஸ்வர்யாவை மாற்றியிருக்கிறாங்க, நோயிலிருந்து சுகத்தை உண்டு பண்ணியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த மகா பெரிய கிருபை சாபத்து நிமித்தமாக ஆசீர்வாதம் வந்திருக்கிறது. சிலுவையில் கிறிஸ்து பண்ணி இந்த தியாகத்தை நாம் சிந்தித்து பார்த்து தியானித்து எங்களுடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய கிருபை எங்களை மீட்கும் என்று நான் நம்புகிறோம். நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் என்ன முடிவெடுக்க போகிறோம்? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? ஆண்டவர் சமுதிரம் சொல்லும், ஆண்டவரே, சிலுவையில் இவ்வளவு காரியத்தை எனக்காக செய்திருக்கிறீங்க ஆண்டவரே, நான் என்ன செய்ய போகிறேன்? அதற்காக தான் ஒரு பக்தன் பாடுகிறான். கிறிஸ்துவுடைய அந்த வார்த்தையை அப்படியே சொல்லி பாடுகிறான். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். பாருங்க, கிறிஸ்துவானவர் இன்றைக்கு அதே கேள்வி என்னிடத்திலும் உங்களிடத்திலும் கேட்கிறார். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? நான் சிலுவையில் உனக்காக மரித்து நீ பெற வேண்டிய தண்டனைக்கு பதிலாக மன்னிப்பை பெற்றுக் கொடுத்தேனே, நீ பெற வேண்டிய நோய்க்கு பதிலாக நான் சுகத்தை பெற்றுக் கொடுத்தேனே, நீ அனுபவிக்க வேண்டிய தரித்திரத்துக்கு பதிலாக நான் தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு ஐஸ்வர்யமாக உன்னை மாற்றியிருக்கிறேனே, உனக்காக நான் சிலுவையில் நீ என்ன செய்தாய் எனக்காக. பிரியமானவர்களே, நாம் ஜெபம் செய்வோமா? நாம் முழங்கால் முடிந்தவர்கள் முழங்காலில் இருந்து ஆண்டு சொல்லும், ஆண்டவரே, இந்த 40 நாட்கள் நாம் கிறிஸ்தவர்கள், இந்த நாட்களில் நாம் கிறிஸ்துவின் பாடுகளை தியானிக்கிற நாட்கள், இந்த நாட்களில் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் கிறிஸ்துவுக்கு முன்பதாய் கிறிஸ்துவுக்கு முன்பதாய் எங்களை விட்டுக் கொடுக்கிற பிள்ளைகளை நாம் மாறுவோம். கிறிஸ்துவுக்கு முன்பதாக எங்களுடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிப்போம். உனக்காக நான் மரித்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய்? மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்த பொழுது அங்கே ஆண்டவர் எங்களுக்காய் மேய்ப்பனாய் வந்து எங்களை மீட்டெடுத்திருக்கிறாங்க. நாம் என்ன செய்ய போகிறோம்? உங்களுக்காய் எனக்காய் சிலுவையிலே மரித்த ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்காய் நீங்கள் நானும் என்ன செய்ய போகிறோம்? இந்த வார்த்தையின்படி நம் ஆண்டவரை பின்பற்றுவதிலே நாம் ஜாக்கிரதையுள்ள இருக்கிறோமா? இந்த சிலுவையின் உபதேசம் என்னை மீட்டிருக்கிறதா?
இந்த சிலுவையின் உபதேசத்தின் மூடாக என்னுடைய மீட்பு அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி மனதோடு உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்களுக்காய் நீ சிலுவையிலே செய்த அந்த தியாகத்தை நாங்கள் எண்ணி பார்க்க தவறிட்டோம் ஆண்டவரே. அதிகமாய் ஆண்டவரே, இந்த உலகம் சொல்லுகிற காரியங்கள் பின்னாய் ஓடி இருக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய வாயின் வார்த்தைகள் அது அருவாளாய் இருந்திருக்கிறது ஆண்டவரே. அதன் நிமித்தமாக ஆண்ட கசப்பு காடியை கொடுத்தாங்களே ஆண்டவரே. அதிலே எங்களுக்கு ஒரு மீட்பை பெற்றுக் கொடுத்தீங்களே ஆண்டவரே. அதற்காய் மீ ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, பரம்பரை சாபங்கள் ஆண்டவரே, முற்பிதாக்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாய் நாங்கள் தண்டிக்கப்பட்டோமே, அந்த நிலையில் எங்களை மீட்டெடுத்த ஆண்டவரே, எங்களை மாற்றியிருக்கிறீங்களேப்பா, அதற்காக எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஜெபம் செய்வோம். எல்லாரும் ஆண்டவரே சொல்லும், ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. இந்த சிலுவையின் உபதேசம் ஆண்டவரே, கெட்டு போகிறவர்களுக்கு அல்ல ஆண்டவரே, நன்றாய் வாழ்கிற எனக்கும் ஆண்டவரே, விசுவாசிக்கிற எனக்கு தான் உண்டாய் இருக்கிறது ஆண்டவரே. ஆகினாலே இந்த ரட்சிப்பை நாம் சரியாய் பெற்றுக்கொள்ள எங்களை நாம் விட்டுக் கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தகப்பனே, என் மத்தியில் கிரியை சிறுபடியால் சோதரிக்கிறோம் ஆண்டவர். நீ இந்த நாள் எங்களை விடுதலை பண்ணும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை செய்ய முடியா ஜெபிக்கிறோம், ஒரு அதிசயத்தை செய்ய முடியா ஜெபிக்கிறேன். ஒரு ஆச்சரியமான காரியத்தை செய்வீராக, ஒரு அற்புதமான காரியத்தை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீங்க இல்லாவிட்டால் நாங்கள் இல்லவே இல்லை ஆண்டவரே. இந்த நாளில் அற்புதத்தை செய்வீராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் என்று எழுதியிருக்கிறது ஆண்டவரே. அந்த வார்த்தை எங்களை ஆசீர்வதிக்க முடியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. வாயில் திறந்து ஜெபம் பண்ணுங்க. இருதயத்தில் ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. இந்த உபதேசம் எனக்கு அவசியமாக இருக்கிறது. இந்த சிலுவையின் உபதேசமானது கெட்டு போகிறதுக்காக அல்ல ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை பெரும்படியா இந்த உபதேசம் ஆசீர்வாதமாக இருக்கிறதே சுவாமி. நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் என்ன முடிவு எடுத்திருக்கிறோம்? ஹல்லேலூயா. நாம் ஜெபம் செய்வோம். சீக்கிரமாய் ஜெபிங்க, சீக்கிரமாய் ஜெபிங்க. ஒப்பு கொடுங்க, உங்களை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. மனதார உங்களை ஒப்பு கொடுங்க. மனதார ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் ஆண்டவர். என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்க ஆண்டவரே. என்னுடைய எல்லா அக்கிரமத்தையும் மன்னிக்க ஆண்டவரே. எல்லா துணிகரமான செயல்களையும் மன்னிக்க ஆண்டவரே. வாயின் வார்த்தைகளால் இருந்த எல்லா பிளவுகளையும் மன்னிப்பீராக. ஓ ஷேகேனே மாஷ். ஆண்டவரே, நீ எல்லா பொல்லாத கிரியைகளை மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. அற்புதம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். நீ அற்புதத்தின் தேவன் ஆண்டவர். நீ கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அன்று மெய்யா யாரெல்லாம் ஆண்டவரை தன்னை விட்டுக் கொடுக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே, இழந்து போன எல்லாத்தையும் திரும்பி பெற்றுக்கொள்ளும்படியாக எல்லா காரியங்களும் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரன், என்ன வந்தாலும் நம்புவேன். ஓ நன்றி ஆண்டவரே. என்ன வந்தாலும் நம்புவோம் ஆண்டவரே. யார் கைவிட்டாலும் உன்னை நேசிப்பேன் ஆண்டவரே. யாரெல்லாம் என்னை கைவிட்டார்கள் ஆண்டவரே, அவர்கள் மத்தியில் விடுதலை பெறுவதற்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லுவத மத்தியிலே ஆண்டவரே, நான் இருக்கிறேன் என்று சொல்லி எங்களுக்காய் வந்தீரே ஆண்டவரே. எங்களை விட்டுக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரிசுத்தமானவரே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிரலோகத்தின் பிதாவே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ளவரே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவரே, நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த சிலுவையின் உபதேசமானது என்னுடைய வாழ்க்கையை மீட்டதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். மெய்யா யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தார்களோ அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. ஆசீர்வாதங்களை உண்டு பண்ணுவீராக. தொழில் செய்கிற இடங்களில் இருக்கிற எல்லா எதிர்ப்புகளும் மாறும்படியாக ஜெபிக்கிறேன். குடும்பத்தில் சமாதானம் உண்டு பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் ஓ கணவன் எப்பொழுது மாறுவார் என்று அடிக்கடி உடைய சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிற சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். அது சீக்கிரமாய் மாறும்படியாக ஜெபிக்கிறேன். அன்றைய குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அது உண்டாயிருப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே, அது உண்டாயிருப்பதாக இயேசுவின் நாமத்தினால் கர்ப்பங்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்ப்பம் திறக்கப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஓ வேதனையோடு
வியாதியின் வேதனையில் உட்கார்ந்திருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வியாதியின் வேதனைகள் மாறுபடியாக ஜெபிக்க, அது மாறுவதாக. அற்புதம் செய்யறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலமாய் சகல காரியங்கள் இந்த கருத்தில் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கின்றேன் எங்கள் அன்பின் பிரலோகத்தின் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருமாக கொஞ்ச நேரம் கர்த்தர் சமூகத்தில் இன்றைக்கு வந்திருக்குதான ஊழியக்காரரை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, இலங்கை தேசத்தை கர்த்தர் இந்த நாளில் தொடும்படியாக, எல்லா பொருளாதார மந்தங்களை தேவன் மாற்றி போடும்படியாக, ஜனங்களுடைய வாழ்வாதாரத்தை தேவன் தாமே உயர்த்தும்படியாக, எல்லா விதமான பிசாசனுடைய தந்திரங்கள், அரசியல்வாதிகளுடைய தந்திரங்கள் எல்லாத்தையும் தேவன் நிர்மலமாக்கி போடும்படியாக ஒரு எல்லாரும் கர்த்தர் சமூக கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாங்களா? எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரே வந்து செய்தியை கொடுத்ததான ஊழியக்காரை ஆசீர்வதிங்க, அவர் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இலங்கை தேசத்தின் மேல வல்லமை இப்பொழுதே கடந்து வரட்டும் கர்த்தாவே. இலங்கை தேசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இலங்கை தேசமானது தொடப்படும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. ஜனங்கள் பெருகட்டும் ஆண்டவரே, சபைகள் பெருகட்டும், ஊழியக்காரர்கள் பெருகட்டும், உலகத்தை அசைக்கக்கூடியதான நல்ல ஊழியக்காரர்கள் இலங்கை தேசத்திலிருந்து புறப்படும்படியான கிருபையை கொடுங்க என்று சொல்லி எல்லாரும் ஜெபிக்கலாங்களா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த நாள் நம்ம சமூகத்தில் வந்து நின்று சாட்சி ஆண்டவரே சொல்லி கர்த்தாவே கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டதான் அருமையான ஊழியக்காரை ஆண்டவரே நீ ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இன்னும் அநேகம் ஆயிரம் ஜனங்களுக்கு எடுத்து பயன்படுத்துவீராக. ஆண்டவரே மடியோடு ஸ்தோத்திரம். இலங்கை தேசத்தை இந்த கரங்களை ஒப்புக் கொடுக்கிற கர்த்தாவே, இலங்கை தேசம் முழுவதுமாக வல்லமை கடந்து வருவதாக. ஆண்டவர் ரட்சிப்பின் அனுபவமானது தேசம் முழுவதுமாக பரவும்படியான கிருபையை கொடுப்பீராக. ஆண்டவரே தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அது இப்பொழுதே சுட்டரிக்கப்படுவதாக. தேசம் பரிசுத்தமாக்கப்படும்படியான கிருபையை கொடுப்பீராக. வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே அந்த தேசத்தை பரிசுத்தப்படுத்துவீராக. தேசத்தில் காணப்படும் எல்லா விதமான வறுமைகள், ஏழ்மைகள், தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் அது இப்பொழுதே மறைந்து போவதாக. ஆண்டவரே பாவத்தை தண்ணீரை போல குடிக்கக்கூடியதான எல்லா ஜனங்களும் மனம் திரும்பி ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளும்படியான கிருபையை கொடுப்பீராக. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இரக்கமுள்ள பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே இந்த கால வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஞாயிறு ஆரை ஆசீர்வதித்தீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. கொடுத்த நல்ல பாடலுக்காக நன்றி செலுத்துகிறோம். கொண்டு வந்த நல்ல ஆத்துமாக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த நல்ல சாட்சிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சிறு பிள்ளைகள் மூலமாக கொடுக்கப்படுற எல்லா வேத வசனங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. நன்றியோடு ஸ்தோத்திரம். இதனால் ஆண்டவரே வேத வார்த்தையை அனுப்பி கர்த்தாவே எல்லா ஜனங்களுடைய இருதயத்தில் காணப்பட்டதான எல்லா சந்தேகங்களை ஆண்டவரே நீ மாட்டி போட்ட மகா பெரிதான கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. சிலுவையை பற்றிய உபதேசமானது எல்லாருக்கும் பைத்தியமாக தோன்றும் பொழுது அந்த பைத்தியமான பிரசங்கத்தை கொண்டு எல்லா ஜனங்களை ரட்சிப்பதற்கு நீ சித்தம் கொண்டிரே. அதே சித்தமானது இந்த கிராமத்தில் நிறைவேறும்படியான கிருபையை கொடுத்தீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. நன்றியோடு ஸ்தோத்திரம். சிலுவையின் மூலமாக பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை ஏற்படுத்தினரே அந்த மகா பெரிதான கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த சிலுவையின் மூலமாக ஆண்டவரே பரம ஏழைகளாக தரித்திரலாக இருந்த எல்லா பிள்ளைகளை ஆண்டவரே ஐஸ்வர்யத்தை சம்பரனாக மாற்றினேன். அந்த மகா பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. இந்த சிலுவையின் மூலமாக நித்திய ஜீவனை எங்களுக்கு கொடுப்பதாக வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறே. இந்த மகா பெரிதான கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. இந்த சிலுவையின் வழியாக உம்மை நாங்கள் பற்றிக்கொள்ளும்படியான கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வந்து பங்கு பெற எல்லா பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நல்ல சுகபலத்தை கொடுங்க. வியாதிகள் வேதங்கள் தீராத இயேசுவின் நாமத்தில் அது மறைந்து போக வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளுக்கு முழுமையான ஆசீர்வாதமானது எல்லா தேவ பிள்ளைகளும் நீ கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். திரும்ப ஆசீர்வதிங்க. தகுதியில் பங்கு பெற கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord.